அஜர்த்து சொன்னாங்க, பெற்றவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, பெரியவங்க சொன்னாங்க. அதனால அவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அவங்கலாம் என்ன பொய்யா சொல்ல போறாங்க? அப்படி ஒரு என்ன கிடையாது, ஒரு குருட்டு நம்பிக்கை கிடையாது இது. ஒவ்வொருவரும் விளங்கி அனுபவிக்க வேண்டிய உண்மையான யதார்த்தம் இது. கலிமாவை நம்ம சொன்னோம், முதலாவது கலிமா, இரண்டாவது கலிமாவை சொல்றது இல்லை, இரண்டாவது கலிமாவை அனுபவிக்கணும். ஃபர்ஸ்ட் கலிமாவை சொன்னோம், ஏத்துக்கிட்டோம், ஆமா இது சரியான கருத்தாக தான் இருக்குது, ஏத்துக்கிட்டோம். அதுக்கு பிறகு அதை ஆராய்ச்சி செய்து அதை தெல்ல தெளிவாக கற்க கசடர எந்த கசடும் இல்லாமல் தெளிவாக விளங்கி நாம உணர்ந்து அதுக்கு பிறகு இரண்டாவது கலிமாவுக்கு போகணும். அஷ்ஹது, நான் உணர்ந்து விட்டேன், நானே அதை பார்த்து விட்டேன், நானே சாட்சியாக இருக்கிறேன். அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன். தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه محمد نبينا بنور هدينا من مكة حبيبي نور سطاع المدينة وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. برودكار عالم الرحمة والكرم آمين. सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमीन पिराने सलासल का पेट भरे या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை யானது ஹபீப் உலகத்தின் இரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ഖൈറു உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு
சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர் வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷைഖுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பைஅத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரில் கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். போன வாரம் என்ன சொன்னோம்? கலிமாவுடைய இரண்டாவது பாகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கலிமாவுடைய விளக்கங்கள் நமக்கு அல்லாஹ்வுடைய கருணையினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் பார்வையால் அவுலியாக்கள், வௌசு நாயகம், ஹாஜா நாயகம் அவர்களுடைய தவஜ்ஜு ஃபைலானின் மூலமாக நம்முடைய ஷைഖ் நாயகம் ஆரிஃபுத்தீன் ஜீலானி கத்தசுல்லாஹ் சிர்ரஹுல் அசீஸ், நூருல்லா ஷா, சையது நூருல்லா ஷா கத்தசுல்லாஹ் சிர்ரஹுல் அசீஸ் அவர்களுடைய ஃபுயூலாத்துகள், பரக்காத்துகளுடைய பொருட்டால் கலிமாவுடைய பாடங்கள் அல்லாஹ் தஆலா நமக்கு திறந்து தந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அதை பூர்த்தியாகி தருவானாக. சரியான முறையில் விளங்கி அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஹகீகத்தே முஹம்மதி நபி அவர்களுக்கு இரண்டு பாகம், ஒன்று லாஹிர், இன்னொன்று பாத்தின். லாஹிர் துனியாவில் மனிதனாக பிறந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை, குர்ஆனை, நேர்வழியை, சுன்னத்துகளை இந்த உலகத்தில் கொடுத்து சென்றது. பாத்தின் அது அல்லாஹ்வுடைய முதல் படைப்பு. ஹகீகத்தே முஹம்மதி லாஹிரில் கடைசியாக வந்தார்கள். பாத்தினில் எல்லா படைப்புகளுக்கும் முந்தியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹகீகத்தே முஹம்மதியுடைய விளக்கம் அதம். ஹகீகத்தே முஹம்மதி என்று சொன்னால் அது என்னது? அது அதம், இல்லாமை, இல்லை. அல்லாஹ் என்று சொன்னால் ஹகீகத்தே இலாஹி, இறைவனுடைய ஹகீகத். அது என்னது? இறைவனுடைய ஹகீகத் என்னது? உஜூத், இருப்பு. இறைவன் இருப்பவன், அவன் என்றும் இல்லாமல் போக மாட்டான், போகவில்லை, இதுவரை போனதில்லை, இனி போக போறதில்லை. என்றும் நிலையானவன், நிலைத்திருப்பவன், இருப்பை உடையவன் இறைவன். என்றும் இல்லாமையை உடையவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இல்லை. இப்ப இல்லைன்னு சொன்னா எப்படி சுக்குர் வரும்? எப்படிங்க இருக்கிறீங்கன்னு கேட்டா நல்லா இருக்கிறோம், காசு பணம் இருக்குது, எல்லாம் அல்லாஹ் நல்லா கொடுத்துருக்கான், அல்ஹம்துலில்லாஹ், அப்படிதானே சொல்லணும், இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்ப இல்லை என்பது சுக்குருக்கு மாற்றமாக தெரியுது. அப்பதான் அதுக்கு அல்லாஹ் விளக்கம் கொடுத்தான். இல்லை என்று சொன்னால் நாம நம்மள்கிட்ட இல்லாததை இல்லைன்னு சொல்றோமே தவிர இருக்கிறதே இல்லைன்னு சொல்லலை. ஹகீகத்தே முஹம்மதி இருப்பதில் இல்லாமல் இருப்பது. ஹகீகத்தே முஹம்மதி எதுவெல்லாம் நம்மிடத்துல இருக்கிறதோ அது அனைத்தும் இல்லாமல் தான் இருக்கிறது. அனைத்தும் நமக்கு உள்ளே பார்த்தாலும் சரிதான், நமக்கு வெளியே பார்த்தாலும் சரி. நமக்கு உள்ள நமக்கு கைகள் இருக்குது, கால்கள் இருக்குது, இதுவெல்லாம் நமக்கு இல்லாமல் இருக்கு. எதுவும் இல்லை என்னிடத்தில் தான் ரசூல். அதை விளங்கிட்டா நாம யாரை விளங்குறோம்? ரசூலை விளங்குகிறோம். என்னில் ரசூலை நான் பார்க்கிறேன். ரசூலை எல்லா படைப்புகளிலும் பார்க்கணும், அன்புசலையும் பார்க்கணும், ஆஃபாக்களும் பார்க்கணும். இப்ப என்னல ரசூலை எப்படி பார்க்கிறது?
என்கிட்ட கை இல்லை, கால் இல்லை, தலை இல்லை, கண் இல்லை. இல்லைன்னா தானே வேணுன்றது வரும். ஏற்கனவே இருக்குதுன்னா வேணும்னு வராது. அல்லாஹத்தால அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர். அல்லாஹத்தால கொடுப்பவர். ரசூல் வாங்கி கொடுப்பவர். ரசூல் யாரு? வாங்கி கொடுக்கணும்னா ஏற்கனவே இருக்குது, எப்படி வாங்கி கொடுக்க முடியும்? இல்லைன்னு சொல்லி வாங்கி கொடுப்பாங்களா, இருக்குன்னு சொல்லி வாங்கி கொடுப்பாங்களா? இல்லைன்னு சொல்லி தானே வாங்கி கொடுப்பாங்க. அப்ப இல்லை என்று சொன்னால் தேவை இருக்கிறது. என்னிடத்துல கை இல்லை, இங்க கைகள் இல்லை, கால்கள் இல்லை, கண்கள் இல்லை, உச்சி முதல் உள்ளங்கால் வரை நான் இல்லாமல் இருக்கிறேன், ரசூலாக இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? தேவையுடையவனாக இருக்கிறேன். அந்த தேவையை யார் பூர்த்தி செய்யறது? இப்ப அல்லாஹ் அந்த கையாக காலாக தன்னுடைய உஜூதை கொண்டு வெளியாகி நமக்கு கைகளை தருகிறான், கால்களை தருகிறான், கண்களை தருகிறான். எப்ப தரான்? ஏற்கனவே தந்துட்டானே. 50-60 வருஷமா நான் கையை வச்சிருக்கிறேனே. இல்லை, ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் நமக்கு கைகளை தந்து கொண்டே இருக்கிறான், நமக்கு கால்களை தந்து கொண்டே இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு கைகளை வாங்கி தந்து கொண்டிருக்கிறார்கள். கைகளை இப்ப யாருடைய சதக்கா? ரசூலுடைய சதக்கான்னு சொல்லுவாங்க. ரசூலுடைய தர்மம். அது என்ன தர்மம்? அது யாருக்கு விளங்காது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நமக்கு பிச்சை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னது? நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அனைத்தையும் வாங்கி தருவது யாருதான்? இப்ப ரசூல் எங்க இருக்கிறார்கள்? என்னில் முழுமையாக அவர்கள் இருக்கிறார். அப்படின்னா முழுமையாக நான் தேவையுடையவனாக இருக்கிறேன், நான் ஏதுமற்றவனாக இருக்கிறேன், ஒன்றும் இல்லாதவனாக இருக்கிறேன், இல்லாமையாக இருக்கிறேன். எனக்கு தேவை இருக்குது. தேவை இருக்குதுன்னு விளங்குனா நம்ம யாரை பார்க்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் தான் ரஹ்மத். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உம்மை அகிலத்தார்களுக்கு அருளாக ரஹ்மத்தாகவே தவிர நாம் அனுப்பவில்லை. இப்ப யாருதான் ரஹ்மத்து? அப்ப இல்லை என்று சொன்னால் நாம என்ன ஆகிறோம்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்கு உரியவர்களாக ஆகும். நாம சொல்றோமா? சொல்றது இல்லை. நாம என்ன சொல்றோம்? எனக்கு நம்முடைய ஈமான் என்ன? எனக்கு கை இருக்குதுங்க 40-50 வருஷமா, எனக்கு கால் இருக்குதுங்க 40-50 வருஷமா, எல்லாமே இருக்குதுங்க. காசு தாங்க இல்லை. என்னங்க இல்லை? காசு தாங்க இல்லை. வீடு தாங்க இல்லை, காரு தாங்க இல்லை, பங்களா தாங்க இல்லை. அப்ப எப்படி சுக்குர் வரும்? இருப்பதற்கு நன்றி செலுத்தினால் இல்லாததை நான் கொடுப்பேன்னு தான் அல்லாஹ் சொல்றானே தவிர இல்லாததை இல்லைன்னு சொன்னா கொடுப்பேன்னு அல்லாஹ் சொல்லல. இப்ப அல்லாஹ்வும் ரசூலும் ஏற்கனவே இருக்கிறாங்க. நாம கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் இங்க கொண்டு வரணும், ரசூலை கொண்டு வரணும் தேவையில்லை. அல்லாஹ்வும் இங்க இருக்கிறான், ரசூலும் இங்க இருக்கிறாங்க. அல்லாஹ்வை நாம் ஈமான் கொள்ள வேண்டும், ரசூலையும் நாம் என்ன செய்யணும்? ஈமான் கொள்ளணும். அது மட்டும் தான் நம்ம கடமையை தவிர அல்லாஹ்வை கூட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, ரசூலை கூட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே இங்கேதான் இருக்கிறார்கள். ஏற்கனவே அல்லாஹ் அல்லாஹ்வாக இருக்கிறான், ரசூல் ரசூலாக இருக்கிறார்கள். நாம ஈமான் கொள்ள வேண்டியதுதான் நம்முடைய கடமை, பார்க்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை. ஈமான்னு சொன்னா குருட்டாம்போக்கில் ஈமான் கொள்றது இல்லை, குருட்டுத்தனமான ஈமான் இல்லை, சும்மா நம்ம வாயில சும்மா அப்படி சொல்லிட்டு போறது, அது இல்லை ஈமான். விளங்கி பார்த்து அனுபவித்து புரிந்து கொண்டு சொல்லக்கூடிய ஈமான் தான் ஈமான். உள்ளத்தில் உறுதி கொண்டு வாயால் மொழிந்தால் தான் ஈமானே தவிர உள்ளத்துல ஒண்ணுமே இல்லை. மனசை காலியா வச்சுக்கிட்டு வெறும் வாயை மெல்றது என்ன கிடையாது, அது ஈமான் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்க தெரியுதா? எப்படி இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? உச்சி முதல் உள்ளங்கால் வரை முழுக்க முழுக்க யார் இருக்கிறா? எப்படி இருக்கிறாங்க? இல்லாமையாக, அதமாக, இன்னொரு வார்த்தையில சொன்னா தேவையாக, எல்லாம் ஒண்ணுதான்.
இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால் அங்க அந்த தேவையை யார் மறைச்சுக்கிட்டு இருக்கிறது? யார் மறைச்சுக்கிட்டு இருக்கிறது? அல்லாஹ் மறைச்சுக்கிட்டு இருக்கிறான். தேவை இருக்குது, கை இல்லை, உண்மைதான். ஆனால் கை இல்லை என்பதை தெரியாத அளவுக்கு யார் மறைச்சுக்கிட்டு இருக்கிறா? அல்லாஹ் மறைச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த தேவையை அந்த அளவுக்கு வேகமாக அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். கை இல்லை என்பதை நாம உணர்றதே இல்லை, கால் இல்லை என்பதை நாம உணர்றது இல்லை. நம்ம இடத்துல இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு நம்ம உணராத அளவுக்கு அல்லாஹ் ரசூலை நிரப்பிக் கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் ரசூலை, அல்லாவும் ரசூலும் இணைந்துதான் நாம இருக்கிறோம். அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அல்லாஹ் எங்க இருக்கிறான்? உச்சி முதல் உள்ளங்கால் வரை முழுக்க முழுக்க அவன் நிரம்பி இருக்கிறான். ரசூல் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. ஒன்னா இருக்கிறதுனால தான் நாம இருக்கிறோம். தாய் தந்தையின் மூலமாக குழந்தைகள் உண்டாகுது, ஆனா தனியா பிரிஞ்சுதான் இருக்குது. தாய் தந்தையும் எப்பவும் சேர்ந்து இருக்கிறது இல்லை, குழந்தையும் தாய் தந்தையோட சேர்ந்து இல்லை, தனியா தான் இருக்குது. ஆனால் படைப்புகள் அனைத்தும் அல்லாஹ் ரசூலோடு சேர்ந்து இருக்கிறது. அல்லாஹ் ரசூலுடைய பிள்ளைகளை போல. எப்படிப்பட்ட பிள்ளை? அல்லாஹ் ரசூலோட ஒட்டிட்டு இருக்கக்கூடிய பிள்ளை. அல்லாஹ் ரசூல் யார்? தாய் தந்தையை போல படைப்புகளுக்கு. எப்படிப்பட்ட தாய் தந்தை? தனியாக இருக்கக்கூடிய தாய் தந்தை அல்ல, படைப்பு சேர்ந்து இருக்கக்கூடிய தாய் தந்தை. படைப்போடு அல்லாஹ் தாலா விலக்கி தருவானா? இப்ப அல்லாஹ் தாலா எந்த அளவுக்கு ரசூலை நேசிக்கிறான். இதுதான் ரசூலுடைய முஹப்பத். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்? ரசூலை நேசிக்கிறான். எந்த அளவுக்கு? ரசூலை விட்டு அல்லாஹ் பிரியறதே இல்லை. ரசூலை விட்டு எந்த அளவு ஓட்டிட்டு இருக்கிறான்? ரசூலோடு அப்படியே அல்லாஹ் முழுக்க முழுக்க ஐக்கியமாயிட்டான். அதான் ரசூல் அல்லாஹ்வுடைய ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹபீப். இதெல்லாம் விளங்குறதுக்காக தான் அல்லாஹ் தாலா படைப்புகள்ல இந்த அஸ்பாபுகள் எல்லாம் வச்சது. அல்லாஹ் யாரு, ரசூல் யாரு, இதெல்லாம் விளங்குறதுக்கு தான் படைப்புகள் எல்லாம். கணவன் மனைவி பிள்ளைகள், துனியாவில் எல்லா ஒவ்வொரு காரியங்களும் அல்லாஹ்வை விளங்குறதுக்கு தான். அல்லாஹ்வுக்கு உதாரணம் சொல்றதுக்கு தாய் தந்தை இல்லைன்னா எப்படி உதாரணம் சொல்ல முடியும்? பிள்ளை இல்லைன்னா அல்லாஹ் நினைச்சா அல்லாஹ்வுக்கு தாய் தந்தையும் வேணாம், பிள்ளைகளும் எதுவுமே வேணாம். அவன் நினைச்சா எல்லாத்தையும் வானத்துல இருந்து படைச்சு தூக்கி போட்டுடலாம், பூமியிலேயே என்ன செஞ்சிடலாம், எல்லாத்தையும் படைச்சு எல்லாம் என்ன வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அல்லாஹ்விற்கு என்ன தேவை? அல்லாஹ்வை விளங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலை விளங்கணும், ஹகீகத்தை விளங்கணும், படைப்புகள் யார், தான் யார் என்றதை விளங்கணும். அதனாலதான் அல்லாஹ் தாலா இந்த உலகத்தில் எல்லா படைப்புகளையும் அவனை விளங்குவதற்காகத்தான் படைச்சிருக்கான். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம், வெளிச்சம் நிரம்பி இருக்கு. இந்த பள்ளிவாசல் முழுக்க வெளிச்சம் நிரம்பி இருக்கு. இருள், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டா இருட்டாயிரும். இருட்டு எங்க இருந்து வந்துச்சு? வெளியில இருந்து வந்துச்சா இல்லை இங்கதான் இருந்துச்சா? இப்ப எங்க இருக்கு இருட்டு? இப்போ இங்க இருட்டு இருக்கு. ஆனால் இந்த வெளிச்சம் அந்த இருட்டை என்ன செஞ்சுட்டு இருக்கு? மறைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இருள் நம்ம கண்ணுக்கு தெரியல. அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஏன் தெரியல? ஏன் ரசூல் தெரியல? அல்லாஹ் அந்த நூர், அல்லாஹ்வுடைய நூர் ரசூலை மறைத்து கொண்டிருப்பதனால் ரசூலை நம்மால என்ன செய்ய முடியல. இந்த ரசூல் யாரை கொண்டுதான் இருக்கிறாங்க? ரசூலும் அல்லாஹ் கொண்டுதான் இருக்காங்க. வெளிச்சத்துல தான் இருள் வந்துருக்கு. அது எப்படி வெளிச்சத்துல இருந்து இருள் வரும்? இப்ப நல்ல பகல் நேரம், நல்ல வெளிச்சமா இருக்குது, அதுல ஒரு தியேட்டர் இருக்குது, அப்படி எல்லா கதவு ஜன்னெல்லாம் திறந்து வச்சுட்டா படம் போடுறாங்க தெரியுமா? படம் என்ன செய்யணும்? இருளை உண்டாக்கணும். இருளை உண்டாக்குனா தான் என்ன தெரியும்? படம் தெரியும். இருளை உண்டாக்குறது என்ன செய்யறாங்க? எல்லா கதவு ஜன்னெல்லாம் மூடுறாங்க. சரி, இந்த இருள் எங்கிருந்து வந்துச்சு? இந்த இருள் என்னது? இது வெளிச்சத்தின் நிழல். என்னது இது? வெளிச்சத்தை மறைச்சா என்ன தெரியும்? ஒரு லைட்டை மறைச்சு நின்றா நிழல் தெரியுமா இல்லையா? அந்த நிழல் தெரியறதுக்கு என்ன வேணும்? வெளிச்சம் இல்லாத இடத்துல இருந்து நிழல் தெரியுமா?
நிழல் தான் இருள். அப்போ அந்த நிழல் தெரிவதற்கு என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். இருளுக்கு என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். அப்ப இருள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் ரசூல் தெரிவதற்கு என்ன வேணும்? அல்லாஹ். அல்லாஹ் தன்னை மறைத்து கொண்டதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெளிச்சம் தன்னை மறைச்சுக்கிட்டாதான், வெளிச்சம் தன்னை மறைச்சுக்கிட்டா அது என்னது? வெளிச்சத்தை மறைச்சா இருள். அல்லாஹ் மறைச்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ் தஆலா தன்னை மறைத்து கொண்டான். எங்கேயுமே அல்லாஹ் இல்லை என்பதை போல அல்லாஹ் தன்னை மறைத்து கொண்டு ரசூலை உண்டாக்கினான். இப்ப ரசூல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருந்தார்கள். ரசூலுக்குள் அல்லாஹ் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் படைத்தார். எப்படி வெளிச்சம் இருக்குது, எல்லாத்தையும் மூடி அடைச்சிட்டு படம் காட்டுறாங்களோ, அது மாதிரி அல்லாஹாலா தன்னை மறைத்து கொண்டு படம் காட்டிட்டு இருக்கிறான். தன்னை வெளிப்படுத்திட்டான். இப்ப எல்லா கதவு ஜன்னெல்லாம் திறந்து விட்டாச்சு. படம் தெரியுமா? படம் அந்த கதவு ஜன்னெல்லாம் திறந்து விட்டா என்ன போச்சு? வெளிச்சம் போச்சா, இருள் போச்சா? கதவு ஜன்னெல்லாம் திறந்து விட்டா இப்ப வெளிச்சம் போச்சா, இருள் போச்சா? இருள் போன உடனே இப்ப என்ன தெரியாது? படம் தெரியுமா தெரியாதா? தெரியாது. இருள் போச்சுன்னா இப்ப ரசூல் போய்விட்டால் இந்த படைப்பு எதுவும் தெரியாது, எல்லாம் மறைஞ்சு போயிடும், காணாம போயிடும். சும்மா இல்ல ரசூல்னா, சும்மா இல்லாமன்னா நம்ம நினைச்சிடும் சும்மா இல்லாம அப்படின்னு. இருள் தானே, அப்படி இல்லை. ரசூல் இல்லை என்று சொன்னால் முழுக்க முழுக்க என்ன ஆயிரும்? இருளே இல்லைன்னா முழுக்க முழுக்க வெளிச்சம் ஆயிரும். முழுக்க முழுக்க வெளிச்சம் ஆயிட்டா ஒன்றும் தெரியாது கண்ணுக்கு. அப்ப ரசூல் இல்லை என்றால் முழுக்க முழுக்க என்ன ஆயிரும்? அல்லாவாயிரும். முழுக்க முழுக்க அல்லாவாகிவிட்டால் ஒன்றுமே இருக்காது. சும்மா நம்ம விளங்குறதுக்காக சொல்றதுன்னா, அல்லாஹ் ஒரு பெரிய உருண்டைன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வெளிச்சம். அந்த வெளிச்சத்துல அல்லாஹ் ஒரு திரைய போட்டான். இந்த உருண்டைக்கு உள்ள ஒரு திரைய போட்டவொடனே எல்லாம் இருள் ஆயிடுச்சு. இருள் ஆனவொடனே அல்லாஹ் ஒரு சூரியனை படைச்சான். அந்த பெரிய உருண்டைக்கு உள்ள இருள் வந்ததுக்கு பிறகு ஒரு சூரியனை கொண்டு வந்தா வெளிச்சம் இருக்குமா இருக்காதா? இப்ப அந்த திரையை எடுத்துட்டா சூரியனுக்கு வெளிச்சம் இல்லை. ரசூல் போயிட்டா சூரியனுக்கு வெளிச்சம் இல்லை. அந்த இருளை உண்டாக்கிட்டு அதுக்குள்ள ஒவ்வொன்னா அப்படிதான் அல்லாஹாலா என்ன செஞ்சிருக்கிறான்? தனக்குள் ரசூலை வெளியாக்கி, தனக்குள் இருளை வெளியாக்கி. அல்லாஹ் ஒளி, அவன் நிறைந்திருப்பவன், இருப்பவன். அவன் அந்த இல்லாமையை, இருளை அல்லாஹ் தனக்குள்ள உருவாக்குறான், தன்னை கொண்டு உருவாக்குறான். அந்த இருளில் எல்லா படைப்புகளையும் படைக்கிறான். படைப்புகளாக அவனே வெளியாகிறான். படைப்புகளாக விளக்கி தருவான். இப்ப ரசூல் இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய லுஹூர் இல்லை. அல்லாஹ் இருப்பான், ஆனா அல்லாஹ் லுஹூர் ஆக முடியாது. அல்லாஹ் லுஹூர் ஆக வேண்டுமானால் யார் வேணும்? முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். எதுக்கு தூதர்? சூரியனுக்கும் அவங்க தான் தூதர், சந்திரனுக்கும் அவங்க தான் தூதர், வானத்துக்கும் அவங்க தான் தூதர், எல்லா படைப்புகளுக்கும் யார் தான் தூதர்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஏதோ சும்மா நம்பிக்கையா இல்ல தூய்மையான ஞானமா? மிக தூய்மையான ஞானம், மிக பெரும் விஞ்ஞானம். இது மிகப்பெரிய அறிவியல், சயின்ஸ். இது ஏதோ சும்மா ஒரு நம்பிக்கை, குருட்டு நம்பிக்கை. சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அஜர்த்து சொன்னாங்க, பெற்றவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, பெரியவங்க சொன்னாங்க. அதனால அவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும், அவங்கலாம் என்ன பொய்யா சொல்ல போறாங்க, அப்படி ஒரு என்ன கிடையாது, ஒரு குருட்டு நம்பிக்கை கிடையாது. இது ஒவ்வொருவரும் விளங்கி அனுபவிக்க வேண்டிய உண்மையான யதார்த்தம். இது கலிமாவை நம்ம சொன்னோம், முதலாவது கலிமா, இரண்டாவது கலிமாவை சொல்றது இல்லை, இரண்டாவது கலிமாவை அனுபவிக்கணும். ஃபர்ஸ்ட் கலிமாவை சொன்னோம், ஏத்துக்கிட்டோம், ஆமா இது சரியான கருத்தாக தான் இருக்குது, ஏத்துக்கிட்டோம். அதுக்கு பிறகு அதை ஆராய்ச்சி செய்து அதை தெள்ள தெளிவாக கற்க கசடர, எந்த கசடும் இல்லாமல் தெளிவாக விளங்கி நாம உணர்ந்து அதுக்கு பிறகு இரண்டாவது கலிமாவுக்கு போகணும். அஷ்ஹது,
நான் உணர்ந்து விட்டேன், நானே அதை பார்த்து விட்டேன், நானே சாட்சியாக இருக்கிறேன். அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன். நான் என்ன செய்றேன்? சாட்சி சொல்றேன். யாரோ சொன்னாங்க அப்படின்னா போய் சாட்சி சொல்ல முடியுமா? இது கோர்ட்ல போயிட்டு, என்னப்பா இவர் தான் கொலை பண்ணார் பாத்தியா, நீதான் சாட்சியா? ஆமா நான் சாட்சி சொல்றேங்க. அடுத்து என்ன கேட்பாங்க? நீ பாத்தியா? இல்லைங்க பார்க்கல, அவர் சொன்னாருங்க அப்படின்னா ஏத்துப்பாங்களா? இல்ல அவரு ரொம்ப எங்களுடைய ரொம்ப நல்லவர் அவர் சொன்னாரு. இந்த நல்லவரா இருந்தா என்ன, உன் சாட்சி இங்க என்ன செய்யப்படாது, செல்லாது. 1000 பேர் சொன்னாங்கங்க, 500 பேர் சொன்னாங்கங்க, யார்கிட்ட இருந்து நீ கேட்டுட்டு வந்தாலும் சரி, நீ பார்த்தாயா, உனக்கு தெரியுமா, அப்பதான் சாட்சி சொல்ல முடியும். அடுத்தவங்கள்ட்ட இருந்து கேட்டுட்டு வந்து என்ன செய்ய முடியாது. அப்ப 2வது கலிமாவுக்கு வரணும்னாலே என்ன செய்யணும்? அதுக்கு மேல 3வது கலிமா இருக்குது, 4வது கலிமா இருக்குது, 5வது கலிமா இருக்குது. அதெல்லாம் மேல மேல போக வேண்டிய கலிமாக்கள். 1வது கலிமா ஷரீஅத்துனா, 2வது கலிமா தரீகத்து, 3வது கலிமா ஹகீகத்து, 4வது கலிமா மாரிஃபத்து, 5வது கலிமா தௌஹீத். அதனால தான் அங்க 5வது கலிமா என்னது? ரத்துல் குஃப்ரு தானே, குஃப்ரை மறுப்பது, தௌஹீத். அது அங்க போயிட்டா தௌஹீதுல நிலைச்சு நின்றணும். இது எல்லாம் மனப்பாடம் பண்ணி மக்தபுல ஒப்பிச்சு பரிசு வாங்கி ஒரு கொட்ரா கொடுப்பாங்க, டிஃபன் பாக்ஸ் கொடுப்பாங்க, ஜாலியா வந்து வாங்கிட்டாங்க. அப்படி போறதுக்கு இல்லை இது. சின்ன குழந்தைங்களுக்கு அதுதான். இன்னமும் அதே சின்ன குழந்தைங்க தான். இன்னும் மறந்து போச்சு. யாருக்கு அந்த களிமா? 4வது களிமா சொல்லுங்கன்னா, 4வது களிமாவா? ஒரு களிமா தானுங்க. என்னங்க 4 களிமான்றீங்க, 5 களிமான்றீங்க. மார்சால் ஆமா 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 இல்ல சொல்லி கொடுத்தாங்க அப்படி. இது எதுவும் வாயால சொல்றதுக்குள்ள களிமாக்கள் இல்ல, வாழ்க்கையில் வரவேண்டிய களிமாக்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக இல்ல, ரசூல்லா இல்லாமை இருள் அப்படின்னு சொன்னா ரசூல்லா வந்து அவங்க தனி, அல்லாஹ் தனி, 2 பேரும் சேர்ந்து படைப்பு அப்படி இல்லை. அல்லாஹ் கொண்டுதான் ரசூலே இருக்கிறாங்க, அல்லாஹ் கொண்டுதான். அதனாலதான் அன மின் நூறில்லா, அல்லாஹ்வுடைய நூறிலிருந்தும் நான் வந்த நூறு. வகுல்லு ஷைஇன் மின் நூரி, எல்லாம் என்னுடைய நூறிலிருந்தும் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் இல்லாட்டி நான் இல்லை. நாம இது பாடங்கள் படிக்கும்போது என்னமோ ரசூல்லா தனியா இருக்கிறாங்க, இல்லாமை அதம்னா இல்லாமை தனியா இருக்கிறாங்க, தனியா எங்க இருக்கிறாங்க. என்ன விளங்குச்சு உங்களுக்கு? பின்னாடி இருக்கிறவங்க விளங்குதுங்களா? ரசூல்லான யாருன்னு தெரியுதா? ரசூலாக இருக்கிறாங்கன்றது புரியுதா? இல்ல சொன்னாங்கன்னு ஏத்துக்கிட்டோமா, இல்ல ரசூலா இருக்கிறாங்கன்றது விளங்குதா? ரசூலாக இருக்கிறாங்க. எதனால அவங்க ரசூலா இருக்கிறாங்க? அவங்க அதமாக இருக்கிறாங்க, இல்லாமையாக இருக்கிறாங்க, தேவையாக இருக்கிறாங்க. அவங்கதான் நம்ம கூட இருந்து அல்லாஹ்விடமிருந்து வாங்கி தராங்க. இல்லை என்று சொன்னால், ரசூல் இல்லை என்று சொன்னால் நம்முடைய தேவைகள் எதுவும் நிறைவேறாது. எங்க இருக்கிறாங்க ரசூல்? எனக்கு உள்ளேயும் இருக்கிறாங்க, எனக்கு வெளியிலையும் இருக்கிறாங்க, நான் பார்க்கும் இடமெல்லாம். அதான் படிச்சாங்க, ஹர் மன்சர் ஆலம் மே நசர் ஆயே முஹம்மத், ஆமீர் கலிமி நாயகம். ஹர் மன்சர் ஆலம் மே நசர் ஆயே முஹம்மத், உலகத்தில் காட்சி, உலகத்தில் தெரியும் காட்சிகளில் எல்லாம் எங்கள் முகம்மது காட்சி தருகிறார்கள். உலகத்தில் தெரியும் காட்சிகளில் எல்லாம் எங்கள் நாயகம் காட்சி தருகிறார்கள். சூரத்தை வாலாய முகம்மது. அல்லாவையும் ரசூலையும் விளங்கி நாம களிமாவை சொல்லணும். லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்லாவும் ரசூலும் 2 பேர் இருக்கிறாங்களா? 2 இருக்குதா, 1 இருக்குதா? ஆனா 2. 2ன்றதுனால 2 ஆயிரல. ஆனா 2 இல்ல, 3 இருக்குது. நாமளும் இருக்கிறோம், அல்லா ரசூலை கொண்டு நாம இருக்கிறோம். இதை விளங்கிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? எதுக்காக இதெல்லாம் படிக்கணும்? இவ்வளோ இதெல்லாம் பேசணும், எதுக்கு தாங்க இதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்றது? இவ்வளோ டீப்பாலாம் போகிறது யாருங்க சொன்னா? இதை படித்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? சொர்க்கம். யார் இதை வந்து படித்து கொண்டார்களோ அவங்களுக்கு
சொர்க்கம். சரி, எங்க கிடைக்கும் சொர்க்கம்? இப்ப படிச்சா எல்லாம் முடிஞ்சு எப்ப கிடைக்கும்லாம் சொல்ல நமக்கு தெரியாதுங்க. அது அல்லாஹ் எப்ப நாடி இருக்கானோ அப்ப கிடைக்கும். உழைப்பவருடைய வேர்வை உலருவதற்கு முன்னால் அவருக்குள்ள கூலியை கொடுக்கணும்னு மார்க்கம் சொன்னா, மனுஷங்கள்லாம் அப்படி செய்யணுமா? அல்லாஹ் மட்டும் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சும்மா உட்காந்துரு, அவ்வளவுதான். இப்பெல்லாம் கிடைக்காது. அது எப்பதான் கிடைக்கும்? எப்போ கொடுக்குறோன்னு நினைக்கிறோன்னு அப்பதான் கிடைக்கும். இப்படி சொன்னா சொன்ன சொல்லுக்கு மாத்தமா இருக்குது. எப்பொழுது வேலையை முடிக்கிறாங்களோ உடனே என்ன கிடைக்கணும்? உடனே கூலி கிடைக்கணும். ஏன் அல்லாட்ட வந்து காசு பணம் இல்லையா? அல்லாட்ட கூலி கொடுக்கறதுக்கு கூலி இல்லையா? அல்லாட்ட முடியாது, அவனுக்கு முடியும். மனிதர்கள் தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. கலிமாவே விளங்கலையே, அல்லாவும் விளங்கல, ரசூலும் விளங்கல, எதுவுமே விளங்கல. சும்மா அப்படி மார்க்கம் சொன்ன போதனைகள் எல்லாம் விட்டாச்சு. வெறும் சடங்கு சம்பிரதாயத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு என்னது எல்லாம் திருப்தி ஆயிடுறாங்க. சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செஞ்ச உடனே நான் வந்து முஸ்லீம் தான். போதனைகள், இஸ்லாம் சொல்லி தந்த போதனைகள் எங்க? அது இல்லை. இப்போ போதனைகள் முக்கியமா, சடங்கு சம்பிரதாயம் முக்கியமா? போதனைகள் தான் முதன்மையானது. அது எதுவும் கிடையாது. அவர் எப்படி அவங்களுக்கு விளங்கும்? அவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு போறது. இப்போ அல்லாஹ் தஆலா கலிமாவை படித்தவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. யார் லா இலாஹ இல்லல்லாவை சொன்னார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார்கள். என்ன ஆயிட்டாங்க? சொர்க்கத்துல உடனடியாக சொர்க்கம். இந்த களிமா மட்டும் நமக்கு சரியான முறையில் விளங்கி அதை நாம புடிச்சுக்கிட்டோம், நாம என்ன செய்யலாம்? சொர்க்கவாதியாக ஆயிடலாம். சொர்க்கவாதியாக ஆயிட்டா நமக்கு ஆசைப்பட்டதை எல்லாம் நல்லா கொடுப்பான், விரும்பியதெல்லாம் கிடைக்கும், ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும், நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். அதான் என்னது? சொர்க்கம். அந்த சொர்க்கம் இந்த கலிமாவில தான் இருக்கு. தொழுகையில இல்ல, வணக்க வழிபாடுகள்ல இல்ல. எதுல இருக்குது? கலிமாவில தான் இருக்கு. அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி தருவானாக. முழுமையான விளக்கத்தை அல்லாஹ் தருவானாக. சரியான முறையோடு விளங்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய நெஞ்சத்தை ஷரஹ் சுதூர் விசாலமாக்கி தருவானாக. தீனில் முன்னேறி அல்லாஹ்வுடையவர்களாக, ரசூலுடையவர்களாக, சொர்க்கவாதிகளாக ஆகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.